நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவி குடும்பத்திலேருந்து நிறையா நடிகர் நடிகைகள் அந்த குடும்பத்துக்கே சொந்தமானவர்கள் இங்கே வந்திருக்காங்க. பின்னாடில இருந்தெல்லாம் அம்படிச்சா தாங்க வந்தாங்க. கோபி, வணக்கம் சார். வணக்கம். இது எங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ என்னுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மிமிக்ரி தான் எனக்கு லைஃப் கொடுத்துருக்கு. ஸோ என்னுடைய கொஸ்டின் உங்ககிட்ட, நீங்களும் வந்து ஒரு பெரிய ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸோ எனக்காக நீங்கள் இங்கே ஏதாவது மிமிக்ரி பண்ணும். இது கணக்கு உண்டாது, ஏன்னா தோத்தா பரவாயில்ல, அதனால சொல்கிறேன். ஏன்னா இது வந்து விட்டுறக்கூடாது அதுக்காக. அதாவது இந்த மிமிக்ரிங்கிறது வந்து மனிதனுக்கே உரித்தான ஒரு விஷயம். நம்ம வேட்டையில் யூஸ் பண்ண சத்தம். ஏன்னா அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா குறவர்கள்லாம் வந்து அணில் மாதிரி அந்த பொம்மைக்கு பின்னாடி ஒரு பட்டன் இருக்கும், இப்படி அமைக்கினா அது கத்தம். அதை வச்சுட்டு அதை ஒரு மாதிரி உறிஞ்சுவாங்க, அணில் ஓடி வரும் சார். குழந்தைக்கே பாஷை கற்றுக்கிறதே மிமிக்ரி தான். மிமிக்ரிலாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது சார். அதுக்கு காரணமே வந்து பாலச்சந்தர் சார் தான். நீ விகடகவி ஆக்ட் பண்ணுற, அதனால மிமிக்ரி கற்றுக்கோன்னாரு. அதில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது எனக்கு. அது ப்ரோக்ராமு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நானாக ஏதோ பண்ணிட்டு லூசுத்தனமாக இருக்கு எனக்கு. அது பார்த்தா அது அவருக்கு பிடிச்சி போச்சு, அது வச்சா எனக்கு திருப்தியே இல்லை அது. பட் எனக்கு விஷுவலி மைக்கில் பிடிச்சது வந்து உங்களுக்கு, நீங்கள் விக்ரம் படம் பார்த்தீங்களா? விக்ரம் படத்தில் இந்த ராக்கெட் புறப்படுது இல்லையா, அது நான் தான். ராக்கெட் இல்லை, உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. மிமிக்ரி ஆர்டிஸ்ட்க்கு மைக்கு கிட்ட போய் பண்ணியிருப்பேன். இதை விட எனக்கு பிடிச்சது என்னன்னா, இது இதில் கேட்குமா தெரியாது, மைக் இருந்தால் தான் முடியும். இது என்ன வாத்தியான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்க, எச்சி ஆயிடும். சரி, நீங்க என்ன மிமிக்ரி ஒன்று பண்ணி காட்டுங்களேன். அதாவது ஒரு அனிமல் டாக்குமெண்ட்ரி. The southern part of Eastern Africa, 25 kilometers drive from the city, the population of the elephant are massacred day by day. When the baby elephant goes in search of her mother, the mother elephant responds to the baby's call. When the baby and the mother goes together. When they meet the professors of animal sciences and biotechnology, John Roberts says, all tasks can be devastating species, not to find the mind test ability, also love it. When the hunters tasking. The rhinos are all running on the field. And all these rhinoceros have been monitored from the helicopters. During celebrations begins the national bird peacock. All these celebrations you have to watch the Discovery Channel. Explore your world Tuesday, 9 p.m. India. Thank you. நல்ல வேளை இவர் அவ்வளோ கதையும் போது இல்லை, இல்லைன்னா அந்த சான்ஸ் அவருக்கு போயிருக்கு. விகடகவி இவர் தான் இருப்பார். அடுத்தது ரம்யா. வணக்கம் சார். வணக்கம் மேம். மிகப்பெரிய சாதனைகள் புரிகிற சாதனையாளர்கள் எல்லாருமே அவங்களோட சொந்த வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது சொல்கிற ஒரு பவர் மந்த்ரா இருக்குது. அப்படி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வச்சிட்ருக்கிற பவர் மந்த்ரா என்ன? மந்திரத்தில் நம்பிக்கை இல்லாமல் தானே நான் வந்து எனக்கு. பட் ஒன் திங் ஐ பிலீவ், என்கிட்ட நான் நடுவில் போய் மெடிடேஷன் கற்றுக்கணும்லாம் முயற்சி பண்ணேன். ஏன்னா என்னுடைய நண்பர் இளையராஜா, நீங்கள் கற்றுக்கணும், அப்படியே ஒரு இதுவாக இருக்கும்னு ஆசையாக இருக்கும். அவர் மியூசிக் இவ்வளோ நல்லா போடுறாரு, அவர் சொல்கிறதுல நியாயமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணால் வரவே இல்லை. அப்புறம் நான் ஒருத்தர் கேட்டேன், இது ஏன் வரமாட்டேங்குது எனக்கு, அது ஒரு வேளை சாமி கும்பிட்டா தான் வருமா, எனக்கு அது இல்லாமல் வராதான்னு. இல்லை வருமே, பின்ன ஏன் வரமாட்டேங்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க டென்ஷன் வந்தா அப்படின்னு கேட்டார். இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது விஸ்வரூபம் பேண்டுன்னு ஒரு செய்தி வந்தபோது, அடுத்து நான் என்ன பண்ணேன், என்னுடைய மெடிடேஷன் என்னங்கிறது இவங்க கிட்ட கேட்டால் தெரியும். அதான் என்னுடைய மந்த்ரா.
சொல்லுங்களேன், அவங்களே சொல்லிட்டாங்க. சொல்லுங்களேன். He goes to sleep. Yeah. என்ன பண்ண போறீங்கன்னாங்க. திரும்பி போனா வீடு வீடு எல்லாம் காலி. அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. என்ன பேப்பர் பேனாலாம் எடுத்துட்டு ஏதோ திட்டம் போட போறேன்னு நேராக போத்திட்டு படுத்து தூங்கிட்டேன். நான் விளையாட்டுக்கு சொல்ல, இது ஜோக் அடிக்க சொல்ல. இல்ல தூங்கினா கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் எடுத்த முடிவு தான் அது. நான் வந்து கிளியராக இருக்கேங்கன்னா, நான் இப்போ வந்து உங்களை செய்யாத குத்தத்துக்கு போலீஸ் உங்களை கைது பண்ண போகுதுன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு கேட்டேன்னா 2 மணி நேரத்தில் வருவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிக்கிறேன், பதில் சொல்கிறதுக்கு டைம் இருக்கும். மாய மந்திரம் மேலே பார்த்து என்னை எப்படியாவது காப்பாத்துறேன்னு சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு கிடையாது. ஸோ எனக்கு பிரேக்கிங் பாயிண்ட்டுங்கிறது வந்து தூக்கம்தான். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தது பாலாஜி. இல்லை, இங்கே வந்ததுக்கு காரணம் ரொம்ப நேரமாக சாருடைய முதுகு மட்டும் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் மூஞ்சை பார்க்கணும்னு இவங்க மேலே பயங்கரமாக இவங்களை கொலை பண்ணிடலாமான்னு கூட இருந்துச்சு. நீங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்க, அதாவது மனசுக்குள்ளே இந்த கேரக்டர் பண்ணணும், நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு உங்கள் மைண்டில் வச்ச கேரக்டர் ஏதாவது இருக்கா சார்? மருதநாயகம். அது என்ன காரணம்னா, மருதநாயகம்ங்கிறது வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆள். எனக்கு தமிழனாகவும் தெக்குத்தியானாகவும் இருக்கும் ஒரு திமிர் மருதநாயகத்து மூலமாக எனக்கு கிடைக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ன்னு 1857 எல்லாரும் சொல்கிறாங்க. மங்கள் பாண்டேங்கிறவர் வந்து ரொம்ப உன்னதமானவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஒருத்தரை சொல்கிறதுக்காக, அண்ணனை சொல்கிறதுக்காக தம்பியை திட்டணுன்றது இல்லை. ஆனால் தம்பி தான் அவர். மங்கள் பாண்டேயுடைய இது வந்து ஒரு 4 பக்கத்துக்குள்ளே அடக்கிடலாம். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டார்டட் இன் சவுத் இந்தியா. மருதநாயகம்ங்கிறவர் வந்து இந்து மதத்திலிருந்து மதம் மாறி போன கோபமா, இல்லை அன்று ஆட்சியாளர்களான ஆங்கிலேய கிறித்துவர்களை எதிர்த்த கோபமா, இந்துவும் புறக்கணிச்சிட்டாங்க, கிறித்துவனும் புறக்கணிச்சிட்டாங்க. மனைவி மாஷாங்கிறவங்க வந்து கிறித்துவம். கடைசியில் இவர் இறந்த பிறகு அவங்க போய் மொனாஸ்ட்ரியில் சேர்ந்துடுறாங்க. அந்த மொனாஸ்ட்ரியை நடத்தினவர் வீரமா முனிவர், கான்ஸ்டன்டைனஸ் பெஸ்கி. இப்படி தொடர்புள்ள ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அண்ட் இட் ஹேப்பன் 100 years பிஃபோர் வாட் இஸ் ரெக்கார்டட் இன் ஹிஸ்டரி. ஓ, அது எனக்கு சொல்லி ஆகணுங்கிறது. ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸுங்கிறது ஆரம்பித்தவன் இவ்வளோ பெரிய போர் நடந்ததே கிடையாது. 1857 விட 3-4 நாளில் முடிஞ்சு போயிடுது. அது பெரிய கான்ஸ்பிரசிலாம் இருக்கலாம். ஒரு ஆள் நின்று அடித்தான். சதாம் ஹுசைனுக்கு இன்றைக்கு தோற்கடிக்க அமெரிக்கா என்ன செலவு செய்ததோ அதற்கு நிகரான செலவை 1757 1764 வரலும் பண்ணியிருக்காங்க. 7 வருடம். இது ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒருவேளை படம் எடுக்க முடியாம போயிட்டுன்னா இது பதிவாகணும். இதெல்லாம் நல்ல பொது ஊடகத்துல ஒரு பதிவாகணும். அதுக்கு ஆயிடுச்சு. Fascinating கதை. அது வந்து செய்யணுங்கிறது இருக்கு. 30 நிமிஷம் வச்சிருக்கேன். அங்கே ஃபாரின்லாம் இப்போ வந்து பப்ளிக் ஃபண்டிங்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன், க்ரௌட் ஃபண்டிங்னு. மக்களே ஃபண்ட் பண்ணி பண்ணலாம். ஒருவேளை அப்படி பண்ண வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய தேங்க்யூ பாலாஜி. தேங்க்யூ வெரி மச் சார். எப்பயோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கையை தட்டு சந்தோஷப்பட்டேன். இப்போ நீங்கள் ஒரு தட்டு தட்டணும்னு விரும்புகிறேன் சார். நல்லாவே தட்டுங்க சார். அவன் தேங்க்யூ.